ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீன் ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது எனக்கு சமைக்கலாம் தெரியாதுங்க. அதான் லாஸ்ட் டைம் நான் சென்னை போகும்போது எங்கள் மாமா மாமி எனக்கு மீன் ஊறுகாய் செஞ்சு கொடுத்தாங்க. அதை நான் சென்னை கொண்டு போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துருந்தேன். அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப விஷ் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மீன் ஊறுகாவை நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த மீன் வந்து சூர மீன் அப்படிங்கிற ஒரு வெரைட்டியை சேர்ந்தது. ஸோ இந்த மீன் தான் வேணும்னு தேங்காய்பட்டினம் வரைக்கும் போய் அடம் பிடிச்சி வாங்கிட்டு வந்த மீன் இது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு லாஸ்ட் டைம் சாப்பிடும்போது. ஸோ இப்போ ஊறுகாய்க்கு என்னென்னா, நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா, அது ரொம்ப குட்டியும் இல்லாமல் ரொம்ப பெருசும் இல்லாமல் ஒரு மீடியமான பீஸாக அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக வெட்டணும்னு அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் மீடியமான சைஸுக்காகவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப குட்டியெல்லாம் தேவைப்படாதுன்னு தான் நினைக்கிறேன். கட் பண்ண பீசஸை நீங்கள் வழக்கமாக ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது எந்த அளவுக்கு மிளகும் உப்பு போட்டு ரெடி பண்ணுவீங்களோ அதே மாதிரி மிளகு உப்பு போட்டு அந்த பீஸை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து அதை நீங்கள் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஃப்ரை பண்ணும்போது, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரையில் இருக்கணும் அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம செகண்ட் டைம் ஊறுகாய் போடும்போது மசாலாலாம் போட்டு திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மட்டுமே அது ஃப்ரை பண்ணி இருந்தால் போதும். அந்த பச்சையாக இருக்க தன்மை குறையிற அளவுக்கு மட்டுமே நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். அது ரொம்ப ஃப்ரை ஆச்சுன்னா திருப்பி நம்ம மறுபடியும் ஃப்ரை பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் டார்க்காக ஃப்ரை ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிட்டு அதை எடுத்துக்கோங்க. மீன் ஊறுகாய் செய்கிறதுக்கு மற்றும் சில பொருட்கள் என்னென்னா, இந்த மாதிரி கடுகு உங்கள் தேவையான அளவுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பூண்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வெந்தயமும் மிக்சியில் போட்டு பவுடராக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் புளியும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கோங்க. தென் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெந்தயம், அது கொஞ்சம் அரைக்காமல் வச்சுருக்க வெந்தயத்தை அது உங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ வெந்தயம் ஆட் பண்ணியாச்சு. நெருப்பு இல்லாமல் கூட சமைச்சிடலாம், ஆனால் கருவேப்பிலை இல்லாமல் சமைக்கவே முடியாது. அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அண்டு வெட்டி வச்சுருக்க இஞ்சியை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ரொம்ப இருந்ததுன்னா இப்படி தான் பொங்கிட்டு வரும். அப்படி பொங்கிட்டு வரும்போது என்ன பண்ணுங்கள், லைட்டாக சிம் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி தூக்கி பிடிச்சிக்கோங்க. அப்புறம் வெட்டி வச்சுருக்க பூண்டு போடலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் கூட இப்படி பொங்காது போல், ஆனால் இது பயங்கரமாக பொங்கி வருதுங்க. இந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கோங்க. அண்டு நீங்கள் கரைச்சி வச்சுருக்க புளியை அப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அண்ட் அடுத்து நம்ம ஃபிஷ் வேறு போட போகிறோம், அதனால் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் பொரிச்சு வச்சுருக்க ஃபிஷ்ஷை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபிஷ்லாம் நம்ம எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய மீன் இருக்கே, ஒரு 3 மாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஸோ ஃபிஷ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மிளகா பொடி, மாமா ஸ்பெஷலாக இங்கே வந்து காஷ்மீரி சில்லி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் போகணுன்றதுக்காக காஷ்மீரி சில்லியெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிளகு தேவையான அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. மிளகு போட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் அண்டு கடுகு, அந்த பவுடராக்கி வச்சுருப்பீங்கள்ல, அதை போட்டு ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காயம் படாமல் செஞ்சு முடித்ததுனால கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பெருங்காயம் போட்டு இதை முடிச்சு விட்ருங்க. அவ்வளோதான்.
அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இதை செஞ்ச அன்னைக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு மட்டும் முடிவெடுத்துடாதீங்க. இது செஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் ப்ரிசர்வ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம செஞ்சோடனே நம்ம அந்த திங்ஸ்லாம் செட்டில் ஆகிறது கொஞ்சம் டைம் கொடுத்தாகணும். ஸோ டைம் கொடுத்துட்டு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, இட்ஸ் ஜஸ்ட் லைக் வாவ் அப்படின்னு. தேங்க்யூ.